கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்க ஊரப்பாக்கம் மாதனூர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்து நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க மெடோரா. ஸோ இந்த சைட்டை தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். சைட் பாத்தீங்க அப்படின்னா 3.5 ஏக்கர்ல 71 பிளாட்ஸா கொடுத்துருக்காங்க. கிளம்பாக்கத்தில் இருக்கீங்க, அதே மாதிரி நீங்க தாம்பரத்தில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம கூடுவாஞ்சேரியில தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த சரௌண்டிங்ல இருந்து நீங்க நியர்பைல ஒரு லேண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். குடியிருப்புகள் மத்தியில் அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு உள்ளதான் இந்த சைட்டை கொடுத்துருக்காங்க. டிடிசிபி என்ற அப்ரூவலோட கொடுத்துருக்காங்க. ஸோ 74 பிளாட்ஸ் இருக்கு, ஆல் ஃபேசிங் அவைலபிள் இருக்குங்க. வந்து ஃப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு. இப்போ லான்ச் ஆக போற டேட் பாத்தீங்க அப்படின்னா கம்மிங் February 8 தான் வந்து லான்ச் பண்றாங்க. கிளம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. ஜஸ்ட் 5 நிமிஷம் டிராவல்ல இப்படி ஒரு சூப்பரான சைட்டை கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, அதாவது உரக்கடம் போற அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. ரோடுக்கும் பிளாட்டுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா 3 அடியில வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே பண்ணிருக்காங்க. வண்டலூர் ஜூவா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி ஆனாலும் சரி, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நம்ம ஜோகோ அதே மாதிரி ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க் கூட ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. தாம்பரம் பஸ் ஸ்டாப், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. உரக்கடம் சிப்கார்டு கூட நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ரயில் சிட்டியுமே ஜஸ்ட் 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இந்த மொழியா இருந்தாலும் சரி, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் போறதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஹோலிசாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, இளமால் நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு, கிதன் பாடசாலா கூட இருக்கு, இ டெக்னோ ஸ்கூல் கூட இருக்கு, இன்டர்நேஷனல் ஸ்கூல் கூட நியர்பைல தான் இருக்கு. கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், EMG ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், SRM யூனிவர்சிட்டி கூட நியர்பைல தாங்க இருக்கு. நியர்பை ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, நியர்பை ரெசிடென்சியல்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. கையில 7 லட்சம் இருந்தா இங்க பாத்துட்டு இருக்க வீட்டு மனையில உங்க பேர்ல புக் பண்ண முடியும். அதே மாதிரி உங்க கையில வெறும் 10 லட்சம் இருக்கு அப்படின்னா வில்லாவே நீங்க கட்ட முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட்டை வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து இடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருக்க ஊரப்பாக்கம் மாதனூர் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கும். இந்த சைட் நமக்கு யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா மெடோரா. ஸோ இந்த சைட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சைட் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 ஏக்கர்ல 71 பிளாட்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க விலை பார்க்கலாம். பார்த்துட்டு இருக்க சைட் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கத்தில் இருக்கீங்க, அதே மாதிரி நீங்கள் தாம்பரத்தில் இருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் கூடுவாஞ்சேரியில் தான் இருக்கீங்க அப்படின்னா அந்த சரௌண்டிங்ல இருந்து நீங்க நியர்பைல ஒரு லேண்ட் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைட் உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து நான் இப்ப சொன்ன லொகேஷனுக்கு எல்லாமே ஒரு 10 நிமிஷம் டிராவல்ல தான் டிஸ்டன்ஸே இருக்கு. நீங்க கிளம்பாக்கத்துல இருந்து வர மாதிரியே ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீங்க வரீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஹோலிசாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான் வரும். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா ஆதனூர் பஞ்சாயத்து ஆபீஸ் வரும். ஸோ அதுல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ல தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே சுத்தி பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்புகள் மத்தியில் அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு உள்ளதான் இந்த சைட்டை கொடுத்துருக்காங்க. இங்க பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே பில்டிங்கா இருக்கு பாருங்களேன். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா பில்டிங்கா தான் இருக்கும். இப்போ கட்டிட்டு இருக்காங்க, புதுசா ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சைட் சரௌண்டிங் எல்லாமே ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் தான் வந்துருச்சு. அதுக்கு மத்தியில் வந்து தான் நம்ம சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைட் கிடைக்கிறது, அதுவும் வந்து கிளம்பாக்கம் நியர்பைல கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி என்ற அப்ரூவலோட கொடுத்துருக்காங்க. ஸோ 74 பிளாட்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஆல் ஃபேசிங் அவைலபிள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு. இப்போ லான்ச் ஆக போகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா கம்மிங் February 8 தான் வந்து லான்ச் பண்றாங்க. ஸோ அன்னைக்கு நீங்க வர்றீங்க அப்படின்னா ஒரு ஆஃபர்ல ஒரு சூப்பரான பிரைஸ்ல வாங்கிட்டு போயிடலாம். ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 15 வருஷமா இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 30 ப்ராஜெக்ட் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. 31 ப்ராஜெக்ட் நம்ம நின்றுட்டு இருக்க இடம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்ரீ லான்ச்சிங்ல தான் இருக்கு. லான்ச் பண்ண போகிற டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 8 தான் லான்ச்சே பண்ண போறாங்க. ஸோ அந்த டேட்ல நீங்க வர்றீங்க அப்படின்னா ஆஃபர்லையும் பெஸ்ட் பிரைஸ்ல நீங்க வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் கிளம்பாக்கம் நியர்பைல இருக்க ஒரு சூப்பரான சைட்னா நம்ம ஊரப்பாக்கம் ஆதனூர் லொகேட் ஆயிருக்க ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட டாசா மெடோரா தான் நம்ம நின்றுட்டு இருக்க சைட் பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பாக்கம் ஒரு 30 மினிட்ஸ் டிராவல்ல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி சொல்ல போறது இல்லை. ஏன்னா கிளம்பாக்கத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 3.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. ஜஸ்ட் 5 நிமிஷம் டிராவல்ல இப்படி ஒரு சூப்பரான சைட்டை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ல அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, அதாவது உரக்கடம் போற அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு. ஸோ இந்த மாதிரி கனெக்டிவிட்டிக்கு வந்து பக்காவான ஒரு மெயினான பிரைமான லொகேஷன் தான் நம்ம சைட் லொகேட் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம சைட்டோட பேசிக் கம்யூனிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்காங்க, 33 and 24 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சோலார் ஸ்ட்ரீட் லைட்டுமே இருக்கு, அவென்யூ ட்ரீஸ்மே கொடுத்துருக்காங்க. முக்கியம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கேட்டட் கம்யூனிட்டி, சிசிடிவி இருக்கு, அதே மாதிரி செக்யூரிட்டியுமே இருப்பாங்க, 24x7 அவைலபிளா இருப்பாங்க. நம்ம சைட்லேயே பாத்தீங்க ஒரு கிராண்ட் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க, கிராண்டான ஒரு ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம போர் போட்டோம் அப்படின்னா 25 அடியிலேயே சுத்தமான ஒரு குடிநீரே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பிளாக் டாப் ரோடுக்கும் பிளாட்டுக்கும் இடையில பாத்தீங்க அப்படின்னா 3 அடியில வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியுமே பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க லே அவுட்ல.
இந்த சைட்டுக்கான லொகேஷன் அட்வான்டேஜ் பாத்தீங்க அப்படின்னா வண்டலூர் ஜூவா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி சரி, வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாம ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இதெல்லாம் நான் சொல்றது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, 5 நிமிஷம் டிராவல் டைத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாப் கூட ஜஸ்ட் ஒரு 5 மினிட் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜோகோ, அதே மாதிரி ஸ்ரீராம் கேட்வே ஐடி பார்க் கூட ஜஸ்ட் 10 மினிட் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், தாம்பரம் பஸ் ஸ்டாப், தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நம்ம சைட் நியர்பைல இருக்க இண்டஸ்ட்ரியல் ஏரியான்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரக்கடம் சிப்கார்டு கூட நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி மகேந்திரா வேல் சிட்டியுமே ஜஸ்ட் 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க பூந்தமல்லியா இருந்தாலும் சரி, சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு போறதா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. நீங்க ஒரு சைட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நியர்பைல ஸ்கூல் இருக்கா, காலேஜ் இருக்கா, அதே மாதிரி நியர்பைல எல்லாமே ரெசிடென்ஷியல் வீடா இருக்கா, எல்லாமே இதெல்லாம் பார்த்து தான் நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து பிளாட்டே வாங்குவீங்க. அப்படி நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த லேஅவுட் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கும். ஏன்னா நியர்பைல ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல்குள்ள தான், ரெசிடென்ஷியல் மத்தியில தான் இந்த சைட் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான லேஅவுட்டா இருக்கு. அதே மாதிரி நான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியுமே பிளாக் டாப் ரோட்ல இருந்து, ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து, இபில இருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பேங்க் லோன் கூட அவைலபிள் இருக்கு. இனிஷியலா உங்கள்ட்ட வந்து 5 to 10 lakhs தான் இருக்கு அப்படின்னா இனிஷியலா அதை பே பண்ணிட்டு மீதத்தை வந்து லோன் கூட போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நியர்பை ஸ்கூல் பாத்தீங்க அப்படின்னா ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. அதே மாதிரி வேலம்மாள் நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ நிகிதன் பாடசாலா கூட இருக்கு. அதே மாதிரி நாராயணா இ டெக்னோ ஸ்கூல் கூட இருக்கு. அதே மாதிரி ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் கூட நியர்பைல தான் இருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 300 மீட்டர்ல இருந்து 5 கிலோமீட்டர் ஸ்கூல்ல தான் இந்த சரௌண்டிங்ல தான் இவ்வளவு ஸ்கூல்ஸுமே இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ், டிஎம்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், இவ்வளவு ஏங்க நம்ம எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கூட நியர்பைல தாங்க இருக்கு. இப்போ நான் சொன்ன காலேஜஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 to 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் இருக்கு. இவங்க 15 வருஷம் பண்ணிட்டு இருக்கனால 30 ப்ராஜெக்ட்டுக்கு மேல பண்ணிருக்கனால வந்து இவங்களோட டைட்டில் எல்லாமே இவங்க எடுக்கிற சைட்டுக்கு எல்லாத்துக்கும் டைட்டில் வந்து கிளியரா இருக்கும். நீங்க நம்பி வாங்கலாம். அதே மாதிரி எல்லாத்துக்குமே அப்ரூவல்ல இருந்து பேங்க் லோன்ல இருந்து எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான லேஅவுட்டில் நீங்கள் வாங்க நினச்சிங்க அப்படின்னா ஸ்கிரீனுக்கு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. இப்போ ஓவராலாக பார்த்துருப்பீங்க இந்த சைட்டை பற்றி நான் டீடைல் A to Z எல்லாமே சொல்லியிருப்பேன். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நியர்பை ஸ்கூல்ல இருந்து, காலேஜ்ல இருந்து, நியர்பை ரெசிடென்சியல் இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. உங்க கையில் 7 லட்சம் இருந்தால் இங்கே பார்த்துட்டு இருக்க வீட்டு மனையில் உங்க பேரில் புக் பண்ண முடியும். அதே மாதிரி உங்க கையில் வெறும் 10 லட்சம் இருக்கு அப்படின்னா வில்லாவே நீங்கள் கட்ட முடியும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. மீதத்தை வந்து பேங்க் லோன் அவைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷனுமே இவங்களே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி 55 லட்சத்துல இருந்து 62 லட்சம் வரும். உங்களோட கஸ்டமைஸ் தகுந்த மாதிரி அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த லே அவுட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.